முன்னால சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்ல இந்த ட்ரெண்டிங் 3D எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பிளாங்க்ன்ட்டு இருக்கும். இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். கட் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கட் ஆகி கொடுத்துரும். டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கீழே கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். கட் அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கட் ஆகி வரும். சம்டைம்ஸ் சரியா பேக்ரவுண்ட் கட் ஆகலைன்னா பக்கத்துல எரேஸ் ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்து பேக்ரவுண்ட்ல உங்க ஃபிங்கர் வச்சு எரேஸ் பண்ணீங்கன்னா அது போயிடும். இது 70% தான் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கும். இது உங்களுக்கு கரெக்டாக கட் ஆயிடுச்சுன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்துக்காங்க. 90% அக்யூரேட்டா கட் பண்ற ஒரு ஆப் இருக்கு. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு போட்டோ ரூம் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டோ அப்படின்னு கேட்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு போட்டோ வந்து ஆட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேன் ஆகி அதுவே பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கீழே டிரான்ஸ்பேரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்ல ஷேர் சிம்பிள் மாதிரி காட்டுது இல்லை, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது காட்டும். இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் in.png இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மேல டன் கொடுத்துட்டு கீழே சேவ் டு கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இந்த கட் அவுட் ஆன பிக்சர் வந்து சேவ் ஆயிரும். இன்னொரு பிக்சர் ஆட் பண்றேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கரெக்டா எனக்கு கட் அவுட் ஆகல. கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து உங்க ஃபிங்கர்ல டச் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே எரேஸ் ரீஸ்டோர் அப்படிங்கிறது கேட்கும். எரேஸை டச் பண்ணிட்டு எந்த இடத்துல கட் ஆகலையோ அந்த இடத்துல உங்க ஃபிங்கரை லைட்டா வச்சு கொஞ்சம் டிராக் பண்ணி ஸ்வைப் பண்ணீங்கன்னா அந்த இடம் மட்டும் கட் ஆகும். மேலே வந்து டன் கொடுத்துட்டு எப்பவும் போல export.png கொடுத்து டன் கொடுத்து சேவ் டு கேலரி வந்து கொடுத்துக்கோங்க. இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் ஆப்ஷன் நான் ஏன் சொல்றேன்னா, இன்ஷாட்ல கட் அவுட் சரியா பண்ண முடியல அப்படின்னா ஃபோட்டோ ரூம் வந்து இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு நெட்டு கம்மியா இருக்குது, இல்லைன்னா வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவர்னு குரோம்ல நீங்க கொடுத்து இந்த மாதிரி அடோப்னு இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரீ இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவர், இதை வந்து கிளிக் பண்ணிட்டு கூகுள்ல லாகின் பண்ணிட்டு நீங்க ஒரு இமேஜா ஆட் பண்ணிட்டு ஈஸியா நீங்க வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பிக்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஷாட் ஓபன் பண்ணிட்டு போட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேல பிளாங்க் இருக்கும், இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல கட் அவுட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் கட் ஆகி வந்துடும். இப்ப டிக் மார்க் கொடுத்துட்டு பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு போட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது கட் அவுட் பண்ண போட்டோ இது வந்து ஃபுல்லாவே இருக்குது, அதாவது லெக் வரைக்குமே கரெக்டா கட் ஆயிருக்கு. அதனால இது வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ண வேணாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு போட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கு, இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த கிரீன் லைன்ல கீழே கொண்டு போயிட்டு அந்த டாட்டை வந்து லைட்டா வந்து இழுத்து வச்சு பாருங்க, கொஞ்சம் ஷேடு மாதிரி கிடைக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறம் டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, அட்ஜஸ்ட் கொடுத்து இதெல்லாமே உங்களோட ஸ்கில் தான், உங்களோட சாய்ஸ் தான். கொஞ்சம் பிரைட்னஸா கலர்ஃபுல்லா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருங்க. கீழே குட்டியா ஏரோ மார்க் இருக்குல்ல, இதை வந்து டச் பண்ணீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் கேட்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி நீங்க கட் அவுட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி வந்து பண்ணிருங்க. மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 16:9 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி சிங்கிள் டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு வந்துருங்க. மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் வீடியோ சாங் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஆடியோ தனியா பிரிச்சு கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற MP3 சாங் ஷோ ஆகும். அதுல செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு லிரிக்ஸ் எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிறத delete பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிடிச்சு ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து வச்சிருங்க. எண்டிங்லயும் அதே மாதிரி ப்ளே பண்ணி பார்த்து எண்டிங்ல இருக்கிற லிரிக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத delete பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாவும் அதே சமயம் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா டார்க்னஸாவும் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே தனித்தனியா பண்ணிட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் தான் கொடுக்க போறோம். கீ ஃப்ரேம் கான்செப்ட் தெரியலனா அதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு மிடில்ல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எண்டிங்ல வந்து நான் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். இது ஒரு 5 செகண்ட் ஒரு 8 செகண்ட் பிக்சர்னா ஒரு 3 கீ ஃப்ரேம்குள்ள கொடுத்துக்கங்க, அதுக்கு மேல கொடுக்க வேணாம். இப்ப ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல இந்த பிக்சர் உங்க 2 ஃபிங்கரை வச்சு லைட்டா வந்து ஜூம் பண்ணிக்கங்க. இப்போ அப்படியே எண்டிங் கீ ஃப்ரேம்க்கு வந்து போயிட்டு
மேலே ஸ்க்ரீனில் வந்து உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி லெஃப்டில் லைட்டாக வந்து தள்ளி வச்சுக்கோங்க. நீங்கள் கீ ஃப்ரேம்ஸ் வந்து 5 செகண்ட் இல்லை 7 செகண்ட்னா அதுக்குள்ளே 3 கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. இல்லை 10 செகண்ட் பிக்சர்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 இல்லை 5 கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு மூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற அந்த பிக்சர் வந்து மூவ்மெண்ட்ஸ்லேயே இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்ல ஈஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் ரொம்பவே ஸ்மூத்தாக போகிறது கீழே இருந்து இந்த செகண்ட் அனிமேஷன்லாம் நான் எப்பவுமே மேக்ஸிமம் இதான் கொடுப்பேன். இதை கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட் வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே வந்து நீங்களே உங்களோட சாய்ஸ் தான், நீங்களே வந்து பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க லிரிக்ஸ் எடிட்லாம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்றதுன்னு தெரியலனா இந்த வீடியோ எண்ட்லயே அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிரிக்ஸ் எடிட் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டுதுல இதை செலக்ட் பண்ணிட்டு அது கீழே இந்த பிளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த பிளஸ் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள போகும். நீங்க கட் அவுட் பண்ணி வச்சிருக்க பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதுல ஒரு பிக்சரை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ இந்த கட் அவுட் பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிடிச்சு கொஞ்சம் மேலே வந்து டிராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து டபுள் டெக்ஸ்ட்டுக்கு மேலே போயிடும். அப்பதான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த பிக்சரை மேலே வந்து ஸ்க்ரீன்ல வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கீ ஃப்ரேம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுவும் சேம் ப்ராசஸ் தான். கீ ஃப்ரேம்ஸ் வந்து நீங்க எப்படி வேணா நீங்க வந்து இந்த பிக்சர் ஸ்டிக்கரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி இதுக்குள்ள வந்து நீங்க கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்து மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீன்ல காட்டுற மாதிரியே வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டைல்ல நீங்களே வந்து கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொடுத்து மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் கீ ஃப்ரேம்ல இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்து ஒப்பாசிட்டியை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன், இன்விசிபிள் ஆயிரும். அதாவது லாஸ்ட் கீ ஃப்ரேம் மூவ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி 50% வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்விசிபிள் ஆயிரும் போக போக. உங்களுக்கு உங்க போட்டோஸ் வச்சு வீடியோ எடிட்டிங் ஏதாச்சும் பண்ணணும்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மெயில் ஐடி இருக்கு, அதுக்கு மெயில் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இன்னொரு பிக்சர் ஆட் பண்ணிட்டு இந்த பிக்சரை வந்து உங்க ஃபிங்கர்ல டபுள் டேப் பண்ணி இதுக்கு இன் அனிமேஷன் கூட நீங்க கொடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் இன் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஆனா அவுட் அனிமேஷன் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. கீ ஃப்ரேம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே நீங்க வந்து கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிக்கர் வந்து ஃப்ரண்ட்ல வரணும் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்க டச் பண்ணா அது ஃப்ரண்ட்ல வரும். எந்த டெக்ஸ்ட் வந்து பின்னாடி போகணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த பிக்சருக்கு பின்னாடி போயிடும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் நீங்க ஃபுல்லா பண்ணி முடிச்சோன்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் ஃப்ரண்ட்ல வரணுமோ அந்த பிக்சர்ஸ்லாம் ஃப்ரண்ட்ல டச் பண்ணிட்டு டெக்ஸ்ட் எதெல்லாம் ஃப்ரண்ட் வரணுமோ அதெல்லாமே டச் பண்ணிக்கோங்க. நான் செகண்ட் லிரிக்ஸ் சின்னதா இருக்குல்ல அதை வந்து எப்பவுமே ஃப்ரண்ட்ல வர மாதிரி வந்து வச்சிருப்பேன். ஏதாச்சும் 1-2க்கு மட்டும் நான் பேக்ல போற மாதிரி வச்சிருப்பேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஏதாச்சும் நீங்க எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும்னா எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து இதெல்லாமே உங்களோட ஸ்கில் தான், உங்களோட சாய்ஸ் தான். எந்த எஃபெக்ட் வேணா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.